தன் மீதான குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தரப்பில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான இந்த கோரிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக இன்றைய தினம் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி சார்பில் மீண்டும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நீதிபதி அல்லி முன்பு இன்று விசாரணைக்காக வந்தபோது செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவில்தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார். செந்தில் பாலாஜி எம்எல்ஏவாக உள்ளதால் இந்த மனுவை எண்ணிடுவதற்காக தலைமை நீதிபதி முன்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் எண்ணிடப்பட்டு விசாரணைக்கு எடுக்கப்படும் எனவும் அதுவரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். எத்தனை முறை வாய்ப்பளிப்பது என்பது கேள்வி எழுப்பிய நீதிபதி அல்லி மனு இன்னும் எண்ணிடப்படாத நிலையில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக கருதி குற்றச்சாட்டு பதிவை எப்படி தள்ளி வைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். இதனை அடுத்து புதிய மனு குறித்து வாதிட அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு நீதிபதி அனுமதி அளித்த நிலையில் அது தொடர்பான வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்ட இந்த வாதங்களை ஏற்றுக்கொண்டு வாதங்கள் நிறைவடைவதை அடுத்து மனு மீதான தீர்ப்பானது இன்றைய தினமே பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதி அல்லி தற்போது தெரிவித்திருக்கிறார். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.